டியர் குரூப் 2A மெயின்ஸ் ஆஸ்பிரன்ஸ், நம்ம லாஸ்ட் ஒரு 2 டேஸா வந்து மெயின்ஸுக்கு தேவையான லாஜிக்கல் ரீசனிங், நேத்து வந்து ஹிஸ்டரி பார்ட் 1 பார்த்திருக்கோம். இன்னைக்கு பாலிட்டி பார்ட் 1. பாலிட்டி அப்படின்னா ரொம்ப கரெக்ட்டா சொல்லணும்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டூ தமிழ்நாடு அப்படிங்கிற சாப்டர் பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, பாலிட்டியில ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். பார்ட் 2 நாளைக்கு வரும். ஹிஸ்டரியோட பார்ட் 2வும் இருக்கு. பார்க்காதவங்க ஹிஸ்டரியோடது பாருங்க. லாஜிக்கல் ரீசனிங் பாருங்க. நாளைக்கு ஆக்சுவலா லாஜிக்கல் ரீசனிங், நாளை கழிச்சு வந்து இதோடைய பார்ட் 2 எல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கொஸ்டின்ஸ் உங்களோட மெயின்ஸ்ல கேட்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ், அசர்ஷன், ரீசன் இந்த மாதிரி கேட்கிறோம். ஸோ நார்மலான கொஸ்டின்ஸ் அத ட்ரீட் பண்ணாதீங்க. ஸ்டாண்டர்டா பார்க்க போறோம். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்லோவா இருக்கு அப்படின்னு ஒரு சில பேர் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, ஃபாஸ்ட்டா வச்சு பாருங்க. அண்ட் நெறைய பேர் வந்து, "சார் நெறைய டிஸ்கஷன்லாம் வேணாம். நீங்க வந்து கிளாஸ் எடுக்கிற மாரி எடுக்கிறீங்க, போன வீடியோல. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போங்க சார். நாங்க எல்லாருமே படிச்சுட்டு, பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ்க்கு வந்தவங்க." அப்படின்னு நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ முடிஞ்ச அளவு நம்ம ஃபாஸ்ட்டா போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் ஈஸியா இருக்கும். ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. "விச் அமங் த ஃபாலோயிங் ஹாஸ் பீன் கன்சிடர்ட் அஸ் எ இன்ஸ்ட்ருமென்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்" அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கணும். அறிவுறுத்தல் கருவி. இத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிபிஎஸ்பி தான். இத வச்சு தான் ஸ்டேட் கவர்ன்மென்ட்டோ, சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோ என்ன பண்ணலாம்? லாஸ் வந்து இதோடைய வழிகாட்டுதலின் பேரில் பண்ணுவாங்க. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க. ஹூ மூவ்ட் த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் விச் வாஸ் லேட்டர் அடாப்டட் அஸ் பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்? ஈஸி கொஸ்டின். எல்லாருக்குமே தெரியும். ஜவஹர்லால் நேரு. நான் சொன்ன மாதிரி ஒரு 5 கொஸ்டின் ஈஸியா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் மூவ் ஆகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அபௌட் த பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. பிரியாம்பிள் இஸ் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். கரெக்ட். நான் உங்களுக்கு என்ன கேட்கிறேன்னா, இது சம்பந்தமான கேஸ், ஹிஸ்டாரிக்கல் கேஸ், லேண்ட்மார்க் ஜட்ஜ்மென்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்து பாருங்க. சேஞ்சஸ் இன் த பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த பிரியாம்பிள் ஆர் நாட் பாசிபிள். 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல ஆட் பண்ணியிருக்காங்களே. ஸோ தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்க. the நேம் ஆஃப் த பிரியாம்பிள் cannot be enforced by the court. கரெக்ட். ஸோ கோர்ட் என்ஃபோர்ஸ் பண்ண நம்ம ஃபண்டமெண்டல் ரைட் மாரி என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது பிரியாம்பிள. அது வந்து ஒரு ஒரு அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு பாருங்க. ஸ்பிரிட் தான். ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன சொல்றது தான். ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ 1, 3, 4 வந்து கரெக்ட்டான ஆன்சர். கரெக்ட்டான ஆன்சர். அடுத்து பாருங்க. பிரியாம்பிள் டு த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் இன்ஸ்பயர்ட் பை த பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப்னு கேட்டிருக்காங்க. யுஎஸ்ஏ. 5th கொஸ்டின் பாருங்க. வென் டிட் த ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் வாஸ் செட் அப் விச் ரெக்கமெண்டட் த கிரியேஷன் ஆஃப் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் லார்ஜர் லிங்குவிஸ்டிக் குரூப்னு கேட்டிருக்காங்க. ஃபசல் அலி கமிஷன்லாம் ரொம்ப லேட்டரா வந்தது. இந்த டிசம்பர் 1953 தான் கரெக்ட்டான ஆன்சர். நான் திருப்பி சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் ஈஸியா இருக்கும். ஒரு 10 கொஸ்டின் கிட்ட ஈஸியா வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும். ஸோ ஃபுல்லா பாருங்க வீடியோ. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரிகார்ட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் ஆல்டரேஷன் ஆஃப் பவுண்டரீஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ். தமிழ்ல ரீட் பண்றேன். பாராளுமன்றம் எந்த மாநிலத்தின் பரப்பளவையும் அதிகரிக்கலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட். கண்டிப்பா கரெக்ட் தான். பாராளுமன்றம் எந்த மாநிலத்தின் பரப்பளவையும் குறைக்கலாம். இதுவும் கரெக்ட் தான். நாடாளுமன்றம் எந்த மாநிலத்தின் எல்லையையும் மாற்ற முடியாது. தப்பு. பாராளுமன்றம் எந்த மாநிலத்தின் பெயரையும் மாற்ற முடியாது. அதே நாடாளுமன்றம், பாராளுமன்றம்னு குடுத்திருக்காங்க. குழப்பிக்க வேணாம். 2மே தவறான ஆன்சர். இங்க கேட்டிருக்கிறது இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. அப்ப 3 அண்ட் 4 தான் கரெக்ட்டான ஆன்சர். ஓகே. தவறானது கேட்டிருக்காங்க. அதனால 3 அண்ட் 4 மார்க் பண்றேன். 7th கொஸ்டின் பாருங்க. The Constitution confers which one of the rights and privileges on the citizens of India but denies to the same to the aliens. அரசியலமைப்பு பின்வரும் எந்த உரிமைகள் மற்றும் சலுகைகளை இந்திய குடிமக்களுக்கு வழங்குகிறது? ஆனால் அதை அ அதாவது வேற நாட்டு மக்களுக்கு குடுக்கிறது இல்ல. இந்தியால வந்து இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு குடுக்கிறது இல்லன்னு கேட்டிருக்காங்க. எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு. ஃபர்ஸ்ட் பாருங்க. ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். யாரையுமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. ஓகே. அப்ப இது எல்லாத்துக்கும் குடுத்தது தான். ரைட் டூ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். இப்ப ஒரு ரஷ்யன் வந்து நம்ம அமெரிக்காவோட சப்போர்ட்டோட ஒரு அணு உலை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னு வைங்களேன். ரஷ்யன் வந்து இங்க வந்து போராட முடியுமா? முடியாது. அப்ப இத நம்ம குடுக்கல. அடுத்து ரைட் டூ எலிமெண்டரி எஜுகேஷன். கண்டிப்பா இதுவுமே குடுத்திருக்கோம். ஸோ 2 கரெக்ட்ன்னு கேட்டிருக்காங்க. எத நம்ம குடுக்கல அப்படின்னு 2 இஸ் த ஆன்சர். ஓகே. 2 இஸ் த ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பசுமை தீர்ப்பாயம். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் இஸ் a statutory body equipped with the expertise solely for the purpose of adjudicating environmental cases in the country. எல்லாமே கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படின்னு கொண்டு வந்தது தான் இந்த தீர்ப்பாயங்கள்லாம். அப்ப இது கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்க. என்ஜிடி கெனாட் கிராண்ட்ன்னு குடுத்திருக்காங்க. ரிலீஃப் இன் த ஃபார்ம் ஆஃப் காம்பன்சேஷன் டேமேஜஸ் டூ அஃபெக்டட் பெர்சன். கிடையாது. தப்பு. கிராண்ட் பண்ணலாம். தவறான ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்க. 3rd ஸ்டேட்மெண்ட். தி டெசிஷன் ஆஃப் த என்ஜிடி இஸ் பைண்டிங் ஆன் த பார்ட்டீஸ்ன்னு குடுத்திருக்காங்க. பைண்டிங் கிடையாது.
கண்டிப்பா இத வந்து நம்ம கட்டுப்படுத்தும்னு சொல்ல முடியாது. ஸோ தப்பு. அட்வைசரி இன் நேச்சர். ஸோ கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான். 9த் கொஸ்டின் பாருங்க. எப்பவுமே டெல்லி, புதுச்சேரி 2லயுமே வந்து என்ன இருக்கு? அசெம்பிளி இருக்கு. அப்ப அதுவும் மித்த ஸ்டேட்களும் மித்த ஆ யூனியன் டெரிட்டரியும் பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி பவர்ஸ் இருக்காது. ஓகே. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க. டெல்லிஸ் கரண்ட் ஸ்டேட்டஸ் அஸ் அ யூனியன் டெரிட்டரி வித் த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி வாஸ் இன்க்ளூடட் இன் த ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்னு குடுத்திருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கீழ கேட்டிருக்கிறது இன்கரெக்ட்ங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். நம்ம என்னதான் பார்த்துட்டு போனாலும், இந்த கரெக்ட், இன்கரெக்ட்ல மிஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுல உஷாரா இருங்க. So Delhi's current status is a union territory with the legislative assembly was included in the original jurisdiction. கிடையாது. ஒரிஜினல் இதெல்லாம் குடுக்கல. கான்ஸ்டிடியூஷன்லாம் குடுக்கல. அடுத்து the status powers functions of the lieutenant government of the Delhi is similar to that of a governor of the state. கிடையாது. அவங்க ரொம்ப பவர்ஃபுல். எக்ஸாம்பிள் கிரண் பேடி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்டிச்சேரியவும், டெல்லியவும் போட்டு ஆட்டுன்னு ஆட்டுனாங்க. அடுத்து Lieutenant Governor of Delhi has the power to refer any matter over which there is disagreement with the elected government to the president ன்னு குடுத்திருக்காங்க. ஓகே. இது தப்பு. ஐ மீன் இது கரெக்ட். ஸோ அவங்க இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. இப்போ 1 அண்ட் 2 தான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே. 3 ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அடுத்து 10த் ஸ்டேட்மெண்ட் 10த் கொஸ்டின் பாருங்க. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பத்தி திருப்பி. த ரெசல்யூஷன் லேட் ஆன் த ஃபண்டமெண்டல் அண்ட் பிலாசபி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ரக்சர். அப்படியெல்லாம் கிடையாது. ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வேணா அது பிரதிபலிக்குதுன்னு சொல்லலாமே தவிர, இத நம்ம சொல்ல முடியாது. ராங். கேட்டுட்டு இருக்கிறது கரெக்ட். அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து திஸ் ரெசல்யூஷன் வாஸ் அனானிமஸ்லி ஏகமனதாக கான்ஸ்டியூட் அசெம்பிளில வந்து பாஸ் ஆச்சுன்னு சொல்றாங்க. இது கரெக்ட். யார் மூவ் பண்ணா? ஜவஹர்லால் நேரு. அதெல்லாம் நமக்கு தெரியும். அடுத்து பாருங்க. மிஸ்ட் அவுட் ஆன் த சேஃப்கார்ட்ஸ் ஆஃப் ஆர் மைனாரிட்டீஸ் பேக்வர்ட் ட்ரைபல் ஏரியாஸ்ன்னு சொல்றாங்க. இதுவும் தப்பு. ஸோ கரெக்ட்ன்னு கேட்டிருக்காங்க. ஒன்லி 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். மிஸ் பண்ணலல்ல. ஏன்னா வந்து சோசியல், செக்யூலர் எல்லா வார்த்தைகளும் உங்களுக்கு தெரியும். லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரியாம்பிள பத்தி நான் நெறைய சொல்ல தேவையில்ல. அடுத்து 11த் பாருங்க. வாட் வேர் த எசென்ஷியல் சேஞ்சஸ் brought about by the 73rd Constitution Amendment Act in the பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். இதுல நீங்க என்ன தப்பு பண்ணலாம் அப்படின்னா, பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமா அது சம்பந்தமான எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்க கரெக்ட்ன்னு போட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இவங்க கேட்டிருக்கிறது 73rd Constitution Amendment பத்தி மட்டும் தான் கேட்கறாங்க. இதுல பாருங்க பஞ்சாயத்து வேர் கிரியேட்டட் பை ஆக்ட் ஆஸ் தே டிட் நாட் எக்ஸிஸ்ட் இன் இண்டிபெண்டன்ட் இந்தியான்னு சொல்றாங்க. இது தவறானது. முன்னாடியே இருந்துச்சு. நம்ம டிபிஎஸ்பில எல்லாம் கூட மென்ஷன் ஆயிருந்துச்சு. அடுத்து பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் ரிசீவ்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ். கரெக்ட். அது இந்த 73rd அமெண்ட்மென்ட் ஆக்ட்னால தான் நடந்துச்சு. அடுத்து பாருங்க. இட் ஃபிக்ஸட் த சைஸ் ஆஃப் பஞ்சாயத்ஸ் அண்ட் கிராண்டட் எக்ஸிக்யூட்டிவ் பவர் டு த பஞ்சாயத் குடுக்குறாங்க. இதுவும் தப்பு. ஆப்ஷன் 2 மட்டும் தான் கரெக்ட். 73rd அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல இருந்து கிடைச்சது பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 குடுத்திருக்காங்க. பார்லிமெண்டரி சிஸ்டம் இஸ் பேஸ்ட் ஆன் த டாக்ட்ரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் த 2 ஆர்கன்ஸ். கண்டிப்பா செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்கணும்ல. எக்ஸிக்யூட்டிவ்க்கு, ஜுடிஷியரிக்கு எல்லாம் இருக்கணும்னு நம்ம பார்த்திருக்கோம். ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. இந்தியன் பார்லிமெண்ட் இஸ் நாட் அ சாவரின் பாடி லைக் த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். கண்டிப்பா சாவரின் பாடி தானே. அங்கே பாஸ் பண்ற லா எல்லாம் பாஸ் ஆயிருதுல்ல. அதுக்கு மேல வந்து யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லல்ல. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஆப்ஷன் டி பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். சோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்ட்டான ஆன்சர். 13த் கொஸ்டின். அதுக்கு முன்னாடி நம்ம டெர்சாகி இன்ஸ்டிடியூட்ல வந்து மார்ச் 1 அப்போ வந்து குரூப் 1, குரூப் 2க்கு பிரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். பேட்ச் நியூ பேட்ச். ஸோ யாரெல்லாம் புதுசா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இல்ல சார் நான் நல்லா பண்ணியிருக்கேன். பட் வந்து எங்கேயோ மிஸ் பண்றேன்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல எனக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பிரிலிம்ஸும் வேணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், நீங்க ஜாயின் பண்ணலாம். நெறைய பேர் பண்ற தப்பு, பிரிலிம்ஸ்க்கு மட்டும் படிப்பாங்க. மெயின்ஸ்க்கு பிரிப்பேர் ஆக மாட்டாங்க. திடீர்னு கிளியர் ஆயிட்டா மெயின்ஸ் கிளியர் ஆகாம அடுத்து திருப்பி ஒரு பிரிலிம்ஸ் எழுதுற மாதிரி 2, 3 வருஷங்கள் ஆயிருது. இத அவாய்ட் பண்றதுக்கு நீங்க ஜாயின் பண்ணலாம். எங்களுக்கு கால் பண்ணலாம். நம்பர் குடுத்துருக்கோம். தாராளமா கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது queries இருக்கு, இல்ல வந்து ஏதாவது மென்டர்ஷிப் தேவை எதுனாலும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணலாம். 13th கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கரெக்ட் ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்கறாங்க. இன்டர்ஸ்டேட் ட்ரேட் காமர்ஸ் இஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட். அதாவது நம்ம வந்து கன்கரண்ட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட்லாம் பார்த்திருப்போம்ல. அது பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் திருப்பி சொல்றேன். கன்கரண்ட் லிஸ்ட் என்ன? யூனியன் லிஸ்ட் என்ன? ஸ்டேட் லிஸ்ட் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க. இன்டர்ஸ்டேட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட் சொல்றாங்க. கிடையாது. அது வந்து யூனியன் லிஸ்ட்ல வர்றது. இன்டர்ஸ்டேட் மைக்ரேஷன் இஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட்னு குடுத்திருக்காங்க. இதுவும் தப்பு. இன்டர்ஸ்டேட் அப்படின்னாலே வந்து 2 ஸ்டேட்டுகளுக்கு மேல வர ஆரம்பிச்சிருதுல. அடுத்து இன்டர்ஸ்டேட் குவாரண்டைன் இஸ் யூனியன் சப்ஜெக்ட் அண்டர் தி யூனியன் லிஸ்ட்.
கொஞ்சம் நம்ம கோவிட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, இது நடந்துச்சு பார்த்தீங்களா? அந்த குவாரன்டைன் அதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான் ஃபாலோ பண்ணாங்க. ஆரோக்கிய சேது ஆப்லாம் ஞாபகம் வரணும். கார்ப்பரேஷன் டாக்ஸஸ ஸ்டேட் சப்சிடி குடுக்குறாங்க. கிடையாது. அதுவுமே வந்து யூனியன் தான், சென்ட்ரல் தான். இதுவும் தப்பு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஓகே. அடுத்து 14த் கொஸ்டின் பார்க்கலாம். நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை த நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் ஆக்ட் 1971. இதெல்லாம் நம்ம வந்து விட்டுட்டு போற கொஸ்டினா இருக்கும். சப்சிக்வென்ட் டு த அமெண்ட்மென்ட் ஆஃப் என்இசி ஆக்ட் 2002, த கவுன்சில் கம்ப்ரசஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெம்பர்ன்னு கேட்குறாங்க. ஓகே. கவர்னர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட் குடுத்துருக்காங்க. கண்டிப்பா வருவாங்க. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட் கரெக்ட். 3 மெம்பர்ஸ் டு பி நாமினேட்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கரெக்ட். ஹோம் மினிஸ்டர் மட்டும் வரமாட்டார். ஸோ 1, 2, 3 இஸ் த ஆப்ஷன் ஃபார் திஸ். நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. யூனிக்கான கொஸ்டின். அடுத்து 15வது கொஸ்டின். அக்கார்டிங் டு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, த சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஹாஸ் a டியூட்டி டு புரொடெக்ட் ஸ்டேட்ஸ் ஃப்ரம் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். நம்ம பஞ்சாப் எடுத்துக்கிறங்க. இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்லாம் நடந்துச்சுல இந்திரா காந்தி பீரியட்ல. ஓகே. அப்ப சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் சென்ட்ரல் ஃபோர்ஸ் உள்ள இறங்குச்சுல. வரும். அடுத்து பாருங்க. The Constitution of India exempts the states from providing legal counsel to a person being held for preventive detention. அதாவது தடுப்பு காவல்னு சொல்லுவாங்க. அந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன். அதுல இருக்கிறவங்களுக்கு ஸ்டேட்னா கவர்ன்மெண்ட்ன்னு வைங்களேன். கவர்ன்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்ன்மெண்ட் வந்து என்ன குடுக்கக்கூடாது? லீகல் கவுன்சில் குடுக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அது கிடையாது. அது அடிப்படை உரிமை மாதிரி. நீங்க என்ன பண்ணலாம்? தாராளமா கேட்கலாம். அப்ப இது தவறான ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்க. அக்கார்டிங் டு பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் 2002. ஓகே. போடா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? இது பழசு தான். இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சில பழைய கொஸ்டினுமே கேட்கறாங்க. கன்ஃபெஷன் ஆஃப் த அக்யூஸ்ட் பிஃபோர் த போலீஸ் கேனாட் பி யூஸ்ட் அஸ் எ எவிடன்ஸ்ன்னு சொல்றாங்க. போலீஸ் முன்னாடி குடுத்தாலும் எவிடன்ஸ் தான். இதுவும் தப்பு. கேட்டிருக்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்டான ஆன்சர். 16வது கொஸ்டின். த ஈக்குவல் புரொடெக்ஷன் ஆஃப் லா கேனாட் ஆரிஜினேட்டட் கான்செப்ட் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த யுனைடெட் ஸ்டேட் கான்ஸ்டிடியூஷன் விச் மீன்ஸ் த லா ஷுட் பி அப்ளைட் ஈக்குவலி அண்ட் ஃபேர்லி டு ஆல் த பீப்பிள். சட்டத்தின் சம பாதுகாப்பு என்பது அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து உருவானது. அதாவது சட்டம் அனைத்து மக்களுக்கும் சமமாகவும், நியாயமாகவும் பயன்படுத்தப்பட வேண்டும். கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்க. இங்க கேட்டிருக்கிறது இன்கரெக்ட். ஓகே. இன்கரெக்ட்டா நெறைய வச்சிருக்கேன். பர்ப்பஸ்ஃபுல்லாவே வச்சிருக்கேன். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து ஆர்டிகிள் 14 சேஸ் தட் த ஸ்டேட் ஷால் நாட் டினை எனி பெர்சன் ஈக்வாலிட்டி பிஃபோர் த லா ஆர் த ஈக்குவல் புரொடெக்ஷன் ஆஃப் த லா வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். ஸோ தப்பானது 3 மட்டும் தான். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா புரொவைட்ஸ் ஃபார் சோசியல் வெல்ஃபேர் ரிஃபார்ம் ஆர் த த்ரோயிங் ஓப்பன் ஆஃப் ஹிந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டு ஆல் கிளாஸஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி. கரெக்ட். எல்லா மக்களும் கோயிலுக்கு போகலாம், வரலாம். இன் இந்தியா த மேட்டர் ரிகார்டிங் டெம்பிள் கண்ட்ரோல் அண்ட் டெம்பிள் என்ட்ரி ஆர் கோடிஃபைட் இன் சிங்கிள் லா. யோசிச்சு பாருங்க. ஒரே லால எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்க முடியுமா? வாய்ப்பு இல்ல. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் இருந்தாலே அது தப்பா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இங்க இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட் கேட்டதுனால நம்ம என்ன பண்ணணும்? 2 தான் ஆன்ஸரா போடணும். ஓகே. 1 வந்து கரெக்ட். 18th கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் டிக்ளேர்ட் அஸ் ஃபண்டமெண்டல் இன் த கவர்னன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி பை த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. கவர்னன்ஸ் கவர்ன்மெண்ட் நடத்துறது, அவங்களுக்கு வழிகாட்டுதல் எல்லாமே ஒண்ணுதான். டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. டிபிஎஸ்பி. 19th கொஸ்டின் பாருங்க. சுப்ரீம் கோர்ட் ஹேவ் த பவர் டு டிரான்ஸ்ஃபர் கேசஸ் ஃப்ரம் த ஹை கோர்ட்ஸ் டு இட்செல்ஃப் இஃப் கேசஸ் இன்வால்வ் த சேம் கொஸ்டின்ஸ் ஆஃப் லா. கரெக்ட். உங்களுக்கு தெரியுமே. சுப்ரீம் கோர்ட் எதனாலும் வந்து எந்த கேஸ்னாலும் அவங்க கொண்டு வந்துடலாம். அடுத்து பாருங்க. த பவர் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அண்டர் ஆர்டிகல் 32 இஸ் வைடர் தேன் த ஹை கோர்ட் அண்டர் ஆர்டிகல் 226 சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டிப்பா வந்து ரிட் எல்லாம் வந்து என்டர்டெயின் பண்ணும் தான். ஆனா லீகல் ரைட் அப்படின்னு ஒரு கேஸ் வருதுன்னு வைங்களேன். இப்ப ரைட் டு ப்ராப்பர்ட்டியே வந்து 200 டேக்கு மூவ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. அந்த லீகல் ரைட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹை கோர்ட் தான் என்டர்டெயின் பண்ணும். சுப்ரீம் கோர்ட் வந்து என்டர்டெயின் பண்ணாது. அப்ப எப்பவுமே இந்த ரிட்ட பத்தி தான் பேசுறாங்க. 32 226 வந்தாலே வந்து ஹை கோர்ட்டுக்கு தான் வந்து என்னது பவர் ஜாஸ்தி. சுப்ரீம் கோர்ட்டோட அதாவது ஸ்கோப் ஜாஸ்தி. ஸோ இது தப்பு. ஓகே. அடுத்து பாருங்க. சுப்ரீம் கோர்ட் ஆன் சோ மோட்டோ காக்னிசன்ஸ்னா தாமாவே முன் வந்து ஒரு கேஸ் எடுக்கிறது. ஆஃப் த இஷ்யூ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எசென்ஷியல் சப்ளைஸ் அண்ட் சர்வீசஸ் டியூரிங் பேண்டமிக். பேண்டமிக் எல்லாம் வந்துச்சு பாத்தீங்களா? பேண்டமிக் வந்தப்போ வந்து பதுக்குறது அதெல்லாம் தப்புன்னு வந்துச்சு பாத்தீங்களா? அது சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பா தானா முன் வந்து ஏதாவது கேஸ் எடுக்கணும்னா எடுக்கலாம். கேட்டிருக்கிறது கரெக்ட். 1 and 3 வந்து கரெக்ட். 21st கொஸ்டின். ட்ரிபியூனல்ஸ் எஸ்டாப்ளிஷ் அண்டர் பார்ட் 14A ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் கேன் டீல் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்டர்ஸ்ன்னு கேட்கறாங்க. ட்ரிபியூனல் அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது இந்த ஆர்டிகல் 323B, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், டெனன்சி ஆஃப் அர்பன் ப்ராப்பர்ட்டி, எலெக்ஷன்ஸ் டு எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இது எல்லாமே வரும் ட்ரிபியூனல்ல. ஸோ ஆல் த அபோவ் இஸ் த ஆன்சர்.
22nd பாருங்க. In Lok Sabha and state legislature, the president and governors respectively set the date for the election of the speaker. கிடையாது. தவறான ஸ்டேட்மெண்ட். The constitution specifies that the speaker should be elected within 6 months from the formation of new government குடுத்திருக்காங்க. இது கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட். இங்கேயும் கரெக்ட்டானது தான் கேட்கறாங்க. அடுத்து பாருங்க. Usually the speaker comes from the ruling party. அப்படி பண்றாங்க. பட் அப்படிதான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கரெக்ட்ன்னு கேட்டிருக்காங்க. 2 தான் கரெக்ட்டான ஆன்சர். அடுத்து பாருங்க. Total number of ministers including the chief minister in the council of ministers of a state. எத்தனை பெர்சன்டேஜ்க்கு மேல தாண்டக்கூடாது? மொத்த எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னா எத்தனை பெர்சன்டேஜ்க்கு மேல தாண்டக்கூடாது? 15% மேல. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்டான ஆன்சர். எல்லாமே ஸ்டேட்மெண்ட் பேஸ்டா குடுக்குறோம். டஃப்பான கொஸ்டினா குடுக்குறோம். இப்படி பார்த்துட்டு போங்க. கடைசி நேரத்துல ஏதாவது ரிப்பீட் ஆகறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். 7th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்ட் இஸ் ரிலேட்டட் டுன்னு கேட்கறாங்க. அப்பாயின்ட்மென்ட் ஆஃப் த சேம் பெர்சன் அஸ் அ கவர்னர் ஃபார் 2 ஆர் மோர் ஸ்டேட்ஸ் தான் கரெக்ட். எக்ஸாம்பிள் நம்ம வந்து தமிழிசை சௌந்தரராஜனை ஞாபகம் வச்சுக்கோங்க. தெலுங்கானாலயும் கவர்னரா இருந்தாங்க. பாண்டிச்சேரியிலயும் ஒரே நேரத்துல கவர்னரா இருந்தாங்க. 25th பாருங்க. The constitution amendment bill cannot be introduced by a private member. cannotன்னு சொல்லியிருக்காங்க. பட் பிரைவேட் மெம்பர்னா ஒண்ணும் இல்ல. மினிஸ்டரா இல்லாத எம்எல்ஏ தாராளமா உள்ள கொண்டு போலாம். அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அடுத்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் cannot issue whips to MLAs in ராஜ்யசபா polls. எக்ஸாம்பிள் சொல்றேன். விஜயகாந்த் வந்து நிறைய எம்எல்ஏ வச்சிருந்தாருல்ல. அந்த டைம்ல வந்து ஏடிஎம்கே சொன்ன ஆளுக்கு வந்து இவங்க என்ன பண்ணாங்க? ஓட்டு போட்டாங்க. யாரு? தேமுதிகல இருக்கிற எம்எல்ஏஸ் எல்லாம். சோ ராஜ்யசபா போலுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. விப் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே. சோ இது கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட். அண்ட் நோட்டா தெரியும் நமக்கு. அது ஜெனரல் எலக்ஷன்ல மட்டும் தான் வந்து வைப்பாங்கன்னு சொல்றாங்க. இதுவும் கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட். சோ 2 அண்ட் 3 வந்து கரெக்ட். இதுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். ரைட். For filing public interest litigation, PIL, the Supreme Court invokes which of the jurisdiction under them அப்படின்னு கேட்கறாங்க. writ jurisdiction. ஓகே. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அவங்களா வந்து இது பண்றது இருக்கு பாத்தீங்களா? அது ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் கீழ தான் வரும். மிச்சதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன்னா என்ன? அப்பீல் பண்றது சுப்ரீம் கோர்ட்ல. அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் பிரசிடென்ட்க்கு வந்து அட்வைஸ் குடுக்குறது. ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்னா நீங்க போய் நார்மலா கேஸ் எல்லாம் ஃபைல் பண்றது எல்லாம். அடுத்து கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். 86 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்ட் இன்சர்ட்டட் ஆர்டிகல் 21 A. The Constitution of India provide free and compulsory education of all children in the age group of 6 to 14 years அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. The Constitution of India provides for reservation for advanced backward classes of citizens in all educational institution கொடுத்திருக்காங்க. கேட்டிருக்கிறது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஆன்சர் வந்து டி. சோ தவறான ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட். நீங்க பிரிலிம்ஸ் படிக்கும்போதே முக்கியமான கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்ட்லாம் படிக்கும்போது இந்த 86 எல்லாம் கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. செக் வெதர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ரிகார்டிங் டிசென்ட்ன்னு கொடுத்திருக்காங்க. ஒரு தடவை என்ன பண்ணுங்க? பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணி பொறுமையா பாருங்க. क्वेश्चனை பார்த்துட்டு இந்த क्वेश्चனை நீங்க என்ன பண்ணணும்னா இந்த கட் ஆஃப் டேட் மாதிரி வேற ஒரு கட் ஆஃப் டேட்டும் நம்மளுடைய புக்ல கொடுத்திருப்பாங்க. சோ கட் ஆஃப் டேட் என்னங்கறத போட்டுட்டு இதுக்கான ஆன்சரை நீங்க கீழ போடுங்க. ரொம்ப முக்கியமான क्वेश्चन. பாஸ் பண்ணி பாருங்க. கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்த क्वेश्चन பாருங்க. 29 The Electoral College of the President of India does not consist who among the following. பிரசிடென்ட்க்கு வந்து டைரக்ட்டா மக்கள் ஓட்டு போட போறது இல்ல. இல்லையா? இப்ப யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்க? எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லோக் சபா, ராஜ்யசபா. கரெக்ட். மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட். இந்த எம்எல்சின்னு சொல்லுவாங்கல்ல. தமிழ்நாட்டுல எல்லாம் எம்ஜிஆர் டைம்லவே இது பண்ணிட்டாங்க. இவங்க ஓட்டு போட மாட்டாங்க. ஓகே. அடுத்து பாருங்க. டஸ் நாட்ன்னு தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க. சி பாருங்க. எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளிஸ் ஆஃப் த யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அண்ட் புதுச்சேரி. ஓட்டு போடுவாங்க. எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளிஸ் ஆஃப் த ஸ்டேட் இன்க்ளூடிங் நார்த் ஈஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி போடுவாங்க. பி தான் ஆன்சர். அதோடய நிறுத்தி இருக்கலாம். பட் இருந்தாலும் நான் ரீட் பண்றேன். 30th क्वेश्चन பாருங்க. பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஒரு முன்னாடி ஒரு கார்டு இருந்துச்சு. இந்திய வம்சாவளியினர். கல்பனா சாவ்லா எக்ஸாம்பிள். அப்புறம் துல்சின்னு இருக்காங்க பாத்தீங்களா? யுஎஸ்ல. ஸோ அவங்கெல்லாம். அடுத்து ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு 2 கார்டு இருந்ததை ஒரே இதா வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னு கேட்கறாங்க. அதோடைய பேர் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர் தான். தெரிஞ்சுக்கங்க. இது வந்து ஒரு 2019, 1819ல வந்து கொண்டு வந்தது. அடுத்து கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் தி கொலிஜியம் சிஸ்டம். கொலிஜியம் சிஸ்டம்னாலே உங்களுக்கு சொல்றேன். NJAC நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்ட்மென்ட் கமிட்டின்னு வந்து கொண்டு வந்தாங்க மோடி. செகண்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்திருந்தப்ப நினைக்கிறேன்.
அதாவது வந்து எக்ஸிக்யூட்டிவ் மோடி இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவே வந்து ஜட்ஜஸை வந்து அப்பாயிண்ட் பண்ற மாதிரி. இதை உடனே என்ன பண்ணிருச்சு? கொலிஜியம் என்ன சொல்லிருச்சு? ஐ மீன் ஜுடிஷியரி என்ன சொல்லிருச்சு? அதாவது எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஜுடிஷியரிக்குள்ள என்க்ரோச் பண்றாங்க, உள்ள வர்றாங்க பவர்ஸ். அந்த இது வந்து எதுக்கு அகைன்ஸ்ட்? செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அகைன்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த என்ஜேஎஸ்சியை ஸ்ட்ரக் டவுன் பண்ணிருச்சு. கொலிஜியம்னால இது உங்களுக்கு ஞாபகம் வரணும். பாருங்க, கொலிஜியம் சிஸ்டம் ஹாஸ் எவால்வ்டு த்ரூ அ லா ப்ரொமல்கேட்டட் பை பார்லிமெண்ட் கிடையாது. கொலிஜியம்னா சீனியர் ஜட்ஜஸே இருந்து அடுத்த ஜட்ஜ் யாரு, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் யாரு, ஹை கோர்ட்டோட ஜட்ஜ் யாருன்னு வந்து பண்றது. ஓகே, அது பார்லிமெண்ட் பண்ணல. நீங்க கேட்டிருக்கிறது கரெக்ட். ஒன்னு வரக்கூடாதுனால இது ரெண்டும் வரக்கூடாது. இப்படி எல்லாம் எலிமினேட் பண்ணுங்க, ஈஸி ஆயிரும். அடுத்து பாருங்க, the composition of the collegium keeps changing. ஆமா, வேற வேற ஜட்ஜஸ் வந்துகிட்டே இருப்பாங்கல்ல சீனியாரிட்டி வைஸ், and its members serve only for the time they occupy their position of seniority on the bench they retire. கரெக்ட். அடுத்து பாருங்க, judges of the Supreme Court are appointed only through the collegium system and the government has a role only after names have been decided by them. ஓகே, ஸோ இதுவும் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் வந்து நமக்கு சி 2 and 3 தான் வரும். ஓகே, ஃபைன். அடுத்து பாருங்க, consider the following statements regarding the provision in Indian Constitution. The principle of equality prohibits the state from discrimination against any citizen on grounds of religion, race, caste, sex, place of birth. இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது? ஸ்டேட்னா நம்ம கவர்மெண்ட் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. கரெக்ட் தான். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, Constitution empowers the state to make any provision for the advancement of any socially, educationally backward classes of citizens or for the scheduled caste, scheduled tribe. ஆமா தானே? ரிசர்வேஷன் இருக்குல்ல, கரெக்ட். அடுத்து பாருங்க, Constitution provides for a reservation of posts in favor of any backward class of citizens which in the opinion of the state is not adequately represented in the service under the state. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே ஒரு பர்டிகுலர் ஒரு துறையில வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து இந்த மக்கள் வந்து அதுல வந்து என்ன என்ன படல, ப்ராப்பரா வந்து அவங்க ரெப்ரசென்ட் ஆகல, நிறைய பேர் இல்ல அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலாம். இதுவும் கரெக்ட். ஸோ மூணுமே கரெக்ட். 33rd கொஸ்டின், வெறும் 50 கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். இதுல முக்கியமானதெல்லாம் வந்து உங்களுக்கு மறந்துருச்சுன்னா டக்குன்னு நீங்க போய் ரெஃபர் பண்ணணும். அதுக்காக தான் இந்த இந்த செஷனு. மேட்ச் தீஸ் ஷெட்யூல்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் டு வாட் தே கண்டெய்ன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். கரெக்ட். எப்பவுமே பார்ட் அதே மாதிரி இந்த ஷெட்யூல் இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கணும். ஷெட்யூல்னாலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம்லாம். ஓகே, அதெல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்க. அடுத்து பாருங்க, செகண்ட் ஷெட்யூல்ல வந்து பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட், கவர்னர், ஜட்ஜஸ்ன்னு இருக்கு. பவர்ஸ் இருக்காது. டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம்ல வந்து எமாலுமெண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ செகண்டே தப்பா கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஷெட்யூல் பாருங்க, அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ராஜ்யசபா, டிஇஏஆர், ஆர் ராஜ்யசபா 4வது. கரெக்ட். டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம்ல. செவன்த் ஷெட்யூல் பாருங்க, டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரின்னு சொல்றாங்க. இது வந்து 3 லிஸ்ட்டை பத்தி பேசும். இதுவும் தப்பு. ஸோ ஆப்ஷன் வந்து 1 and 3 ஒன்லி. 34th கொஸ்டின் பாருங்க. நான் கொஞ்சம் வேகமா தான் போறேன். ஏன்னா நீங்க எல்லாருமே படிச்சவங்க. ஃபாஸ்டா நம்ம என்ன பண்றோம்? பார்த்து முடிக்கணும். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் தி ப்ரொசீஜர் ஃபார் இம்பீச்மென்ட் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட்ட தூக்குறது. ஓகே, அதுக்கு பேர் தான் இம்பீச்மென்ட். பாருங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேன் பி ரிமூவ்ட் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ட்ரீசன், பிரைபரி, ஹை கிரைம், மிஸ்டீமிங். அதெல்லாம் கிடையாது. வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பண்ணியிருக்காரா? ஆர்டிகல் 61 படி தூக்குங்க, இல்லாட்டி கிடையாது. அடுத்து பாருங்க, the charges of impeachment can be initiated in either house of the parliament. கரெக்ட். எதுல வேணாலும் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுல வந்து 2/3 மெஜாரிட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஹவுஸுக்கு வந்து என்ன பண்ணணும்? பாஸ் பண்ணணும். Till now impeachment proceeding has been passed only once by the parliament. உண்மை. வெங்கட்ராமனுக்கு அகைன்ஸ்டா 1987ல ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் வந்து பண்ணாங்க. ஆனா அது ஃபெயில் ஆயிருச்சு. ஸோ இதுவும் கரெக்ட். கேட்டிருக்கிறது வந்து இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. அப்போ 2 and 3 கரெக்ட். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து 1 மினிட். இன்கரெக்ட் கேட்டிருக்காங்களா? பாஸ்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது தப்பா வரும். சாரி. அப்போ வந்து 1 and 3 தான் இன்கரெக்ட். 2 வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்க, which of the following statements about the 73rd, 74th Constitution Amendment Act are correctன்னு கேட்டிருக்காங்க. 73rd, 74th Amendment Act இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. It makes it mandatory for all states to establish a 3-tier system. 2-tier system யார் கொண்டு வந்தா? 3-tier system பஞ்சாயத்து ராஜ்ல யார் கொண்டு வந்தா? என்ன கமிட்டி கொண்டு வந்தாலாம் ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு. இப்ப 20 லேக்குக்கு கீழே இருக்கிற பாப்புலேஷனுக்கு வந்து என்ன தேவையில்லை? 3-tier சிஸ்டமே தேவையில்லை. 2-tier சிஸ்டமே போதும்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. 1 தப்பு அப்படின்னா பாருங்க,
அப்ப பிஓ, டிஓ தான் இருக்க முடியும். இந்த மாரி எலிமினேட் பண்ணிட்டே வாங்க. ஈஸியா இருக்கும் எக்ஸாம். ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஷுட் பி டைரக்ட்லி எலக்டட் ஃபார் 5 இயர்ஸ். கரெக்ட். தேர் ஷுட் பி மேண்டேட்டரி ரிசர்வேஷன் ஃபார் 1/3 ஃபார் விமன். இப்பதான் மொத்தமா பார்லிமென்ட்க்கே கொண்டு வந்தாங்க. பட் பஞ்சாயத்து ராஜ்ல முன்னாடி இருந்து இருந்துச்சு. சோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து 2 அண்ட் 3 தான். 36th பாருங்க. அடுத்த கொஸ்டினே அதுதான் வந்திருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிட்டீஸ் ப்ரொபோஸ் 3 tier ஸ்ட்ரக்சர் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இன் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. நம்ம பிரிலிம்ஸ்ல நிறைய பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு கமிட்டி, எந்தெந்த இயர், அதுல என்னென்ன ரெக்கமெண்டேஷன், இதெல்லாம் திருப்பி திருப்பி கேட்கிற கொஸ்டின். படிக்காம போயிடாதீங்க. அசோக் மேத்தா கமிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா 2 tier சிஸ்டம் தான் பத்தி பேசினாங்க. கோஸ்வாமி கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் பத்தி பேசியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றை பத்தி எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க. ராஜேந்திர குமார் கமிட்டி எதை பத்தி பேசுச்சுன்னு கமெண்ட்ல போடுங்க. இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்க போறேன். ஓகே. ஸோ இந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு நீங்க தாராளமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணுங்க. நான் எழுதி இருக்கிறதோட உங்களுக்கு இருக்கும் இந்த பிடிஎஃப். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஸ்டின் எவ்வளவு ஸ்டாண்டர்டா இருக்கும்னு உங்களுக்கு தெரியுது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிரின்சிபல்ஸ் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த பீப்புள், டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர், செப்பரேஷன் ஆஃப் பவர்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இந்த இந்த கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த பீப்புள் இருக்காங்க. டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்கு. செப்பரேஷன் ஆஃப் பவர் மட்டும் வராது. ஸோ 1, 2, 3 இஸ் த ஆப்ஷன். அடுத்து 38th பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் வேர் பெர்ஃபார்ம்ட் பை கான்ஸ்டியூயன்ட் அசெம்பிளி அதர் தேன் மேக்கிங் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அது இல்லாம வேற என்னலாம் பண்ணாங்க? நேஷனல் ஃபிளாக் வந்து ஜூலை 22, 1947ல அடாப்ட் பண்ணாங்க. கரெக்ட். இட் எலெக்டட் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் as the ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆன் January 24, 1950. 1947ல நடந்திருக்கும். இது தவறான ஸ்டேட்மெண்ட். இட் ராட்டிஃபைடு த இந்தியன் மெம்பர்ஷிப் ஆஃப் த காமன்வெல்த் இன் மே 1949. கரெக்ட். ஸோ இவங்க கேட்டிருக்கிறது வந்து இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. அப்ப 2 மட்டும் தான் ஆன்சர். ஓகே. நிறைய இன்கரெக்ட் வந்து வேணும்னே கேட்டிருக்கேன். படிக்கும்போது கிளியரா பார்த்து படிங்க. தப்பு, இன்கரெக்ட், கரெக்ட்டா மாத்தி புரிஞ்சுக்கிறாதீங்க. Consider the following statements regarding the suspension of MLAs in the state legislature. State legislature நம்மளுடைய கொஸ்டின் நிறைய வந்து எதை சம்மந்தப்படுத்தி தான் இருக்கும்? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், கவர்னர் இதை பத்தி தான் இருக்கும். இப்போ 39th கொஸ்டின் பாருங்க. The constitution stipulates that the state legislative assembly may declare vacant the seat of a member who is absent for 60 days. 60 நாள் வரவே இல்லையா? தூக்கு. காலேஜ்ல ஆர்சி கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்க. அக்கார்டிங் டு த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், ஆர்பி ஆக்ட்னு சொல்லுவாங்கல்ல 1951. பை எலெக்ஷன் ஃபார் ஃபில்லிங் எனி வேகன்சி ஷால் பி ஹெல்டு வித்தின் அ பீரியட் ஆஃப் 1 இயர்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது, 6 months. ஸோ இது தவறான ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்க. டியூரிங் சஸ்பென்ஷன் எ மெம்பர் கண்டினியூஸ் டு ஹோல்ட் ஆஃபீஸ் பட் ஒன்லி லாசஸ் தேர் வாய்ஸ் இன் த லெஜிஸ்லேச்சர். கரெக்ட். ஓட்டு போட முடியாது. பட் வந்து அவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க. இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ 2 தான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. One of the directive principle of state policy provides that the state shall make provision for securing just and humane conditions of work and maternity relief. Correct. Women's right to privacy. அது என்ன ஆர்டிகல்ங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஓகே. அடுத்து women's right to privacy, dignity and bodily integrity are covered under article 21. அது விமனுக்கு மட்டும் கிடையாது, மென்னுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணும். ஆர்டிகல் 21ங்கிறது ரொம்ப பெருசு. எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னா ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி மட்டும் கிடையாது. டிக்னிஃபைடு லைஃப் வாழ்றதா இருக்கட்டும், ரைட் டு இன்டர்நெட்டா இருக்கட்டும். ஓகே. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து ஷட் டவுன் பண்ணாங்கல்ல, அந்த ஆர்டிகல் 370 அப்ரோகேஷன் அப்ப கேட்டிருந்தாங்க. இது என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட் ஆச்சு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல. ஓகே. அண்ட் அடுத்து பாருங்க. யூஜிசின்னு சொல்லுவாங்கல்ல, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். அவங்களோட ரெகுலேஷன் பாருங்க. ப்ரொவைட் மெட்டர்னிட்டி அண்ட் சைல்டு கேர் லீவ் ஃபார் விமன் கேண்டிடேட்ஸ், எம்ஃபில், பிஹெச்டி பண்றவங்களுக்குலாம் மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்கணுங்கிறது. கரெக்ட். ஸோ ஆல் தி 3 ஆர் கரெக்ட். 41st question பாருங்க. In a parliamentary form of democracy, the real power vests with the elected representative of the people, PM, CM. Correct. The governor as an appointee of the president is a titular head of the state. Correct. எப்படி இந்தியாவுக்கு பிரசிடென்ட்டோ ஸ்டேட்டுக்கு கவர்னர். கவர்னர் ஆக்ட்ஸ் ஆன் த எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஆர்.என். ரவி இருக்கார். அவர் வந்து ஸ்டாலினும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், நம்மளுடைய ஹானரபிள் சிஎம் ஸ்டாலின் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்றத அவங்களோட அட்வைஸ், எய்ட் அண்ட் அட்வைஸ் படி தான் கேட்கணும். இன் ஏரியாஸ் வேர் த கான்ஸ்டிடியூஷன் கிவ்ஸ் ஹிம் discretion. Okay. So correct statement. The power to take decisions affecting the governance of the state or the nation is necessarily entrusted to the elected arm of the state. இதுதானே நடக்குது. ஸ்டாலின் சொல்றாங்கல்ல, நாங்க வந்து எலெக்ட் ஆகி வந்த கவர்மெண்ட், நாங்க சொல்றது தான் அவங்க கேட்கணும், கவர்னர் கேட்கணும் அப்படின்னு. ஆல் த 4 statements are correct. 42nd question. கிராம சபா. கிராம சபா வந்து உங்களுக்கு தெரியும். எப்பப்ப கூடணும் கிராம சபா அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அதுவுமே ஒரு முக்கியமான கொஸ்டின். 42nd பாருங்க.
இன்கரெக்ட் கேட்குறாங்க. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. கிராம் சபா இஸ் a channel to include the less privileged section of society and ensure their participation in the village level governance. வில்லேஜ் லெவல் கவர்னன்ஸ்ல அடிப்படை மக்களும் அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் கவர்னன்ஸ்லன்னு கொண்டு வந்தது. கரெக்ட். அடுத்து பாருங்க. தமிழ்ல ரீட் பண்றேன். கிராமத்திற்குள் சாலைகள் அமைத்தல் மற்றும் பராமரிப்பு என்பது கிராம பஞ்சாயத்து பொறுப்பாகும். கரெக்ட். அடுத்து 3வது பாருங்க. கிராம பஞ்சாயத்துக்குள் தங்களின் சொந்த வருவாய் ஆதாரத்தை உருவாக்க அதிகாரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ரெவென்யூ அவங்களே கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு. தப்பு. ஓகே. இவங்க கேட்டிருக்கிறது இன்கரெக்ட் தான். அப்ப ஆப்ஷன் சி. ஓகே. ஆப்ஷன் சி. 50 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். முடிய போகுது. எல்லாத்தையும் பாருங்க. நீங்க என்ன பண்ணலாம்? பிடிஎஃப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அதை எப்பவுமே ரவுண்ட் பண்ணிக்கங்க. சின்னதா பென்சில்ல இல்ல ஏதாவது டாட் ஏதாவது பண்ணிக்கங்க. According to the according to the Constitution of India, person who is eligible to vote can be made a minister in a state for 6 months even if she is not a member of the legislature of that state. எம்எல்ஏவாவே இல்லைன்னாலும் உங்களை என்ன பண்ணலாம்? மினிஸ்டர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் 6 மாசத்துக்குள்ள அவங்க வந்து எம்எல்ஏ ஆனா கூட ஓகே தான். கரெக்டான ஸ்டேட்மெண்ட். According to the Representation of People Act, a person convicted of a criminal offense and sentenced to imprisonment for 5 years is permanently disqualified. கிடையாது. வெளியே வந்துட்டு 2 வருஷத்துல என்ன பண்ணலாம்? தாராளமா திருப்பி கண்டெஸ்ட் எல்லாம் பண்ணலாம். இது தவறான ஸ்டேட்மெண்ட். கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அப்படி பார்த்தா பல பேர் இன்னைக்கு என்ன பண்ண முடியாது? எலெக்ஷன்லயே நிக்க முடியாது. ஓகே. கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. கிரிமினல் ரெக்கார்டு ஏகப்பட்டது இருக்கிறவங்க தான் இன்னைக்கு வந்து என்ன பவர்லயும் இருக்காங்க. இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. மெயின் ஸ்டூடெண்ட் நீங்க. அடுத்து with reference to the provisions contained in part 4 of the Constitution of India, which of the following statements are correct? பார்ட் கண்டிப்பா படிச்சிருக்கணும். அதே மாதிரி ஷெட்யூல் கண்டிப்பா படிச்சிருக்கணும். பார்ட் 4 எதை பத்தி பேசுது? டிபிஎஸ்பி பத்தி பேசுது. தே ஷால் பி என்ஃபோர்சபிள் பை கோர்ட்னு சொல்றாங்க. கிடையாது. அந்த வழிகாட்டுதலின்படி அவங்க ஆக்ட் கொண்டு வரல கவர்மெண்ட் அப்படின்னா கோர்ட்டுக்குலாம் போக முடியாது மக்கள். தே ஷால் நாட் பி என்ஃபோர்சபிள் பை எனி கோர்ட். கரெக்ட். The principles laid down in this part are to influence அப்படின்னா இது மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்றது. மேக்கிங் லாஸ் பை த ஸ்டேட். ஓகே. கேட்டிருக்கிறது கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ 2 and 3 தான் கரெக்டான ஆன்சர். 45th பாருங்க. With reference to the legislative assembly of a state in India, consider the following statements கேட்குறாங்க. The governor makes a customary address to the members of the house of the commencement of the first session. கண்டிப்பா ஸ்டேட்னா கவர்னர் அண்ட் சென்ட்ரல்னா பிரசிடென்ட் இல்லையா? ஸோ இது கரெக்ட். அடுத்து பாருங்க. When a state legislator does not have a rule on a particular matter, it follows the Lok Sabha rule on that matter. ஓகே. அப்படி கிடையாது. கரெக்ட் கேட்டிருக்காங்க. இது தப்பான ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அதாவது 1 only. Which one of the following suggested that the governor should be an eminent person from outside the state and should be detached figure without intense political links or should not have taken part in politics in the recent past? அதே ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பொலிட்டீஷியனே அதே ஸ்டேட்லயே கவர்மெண்டா போட்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கல்ல உள்ள ஆப்போனன்ட் பார்ட்டில இருந்து இருந்தாங்கன்னு வைங்களேன். சென்ட்ரல்ல அந்த இது இருக்குன்னு வைங்க. தொந்தரவு பண்ணுவாங்கல்ல. ஸோ இது தப்பு. இத பத்தி சொன்னது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. சர்க்காரியா கமிஷன். உங்களுக்கு ராஜமன்னார் கமிட்டி, சர்க்காரியா கமிஷன் எல்லாம் தெரியும். செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பத்தி பேசியிருக்காங்கன்னு தெரியும். ரைட். ஃபைன். 47th question. The Speaker of the Legislative Assembly shall vacate his or office if he creates ceases to be a member of the Assembly. கண்டிப்பா. ஒரு எம்பியை தான் வந்து ஸ்பீக்கரா போட்டிருப்பாங்க. இல்ல எம்எல்ஏவை தான் ஸ்பீக்கரா போட்டிருப்பாங்க. அந்த பதவியே போயிருச்சு அப்படின்னா ஸ்பீக்கரா கண்டினியூ பண்ண முடியாது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. கரெக்ட் கேட்டிருக்காங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. Whenever the Legislative Assembly is dissolved, ஓகே கலைச்சிட்டாங்க. ஸ்பீக்கர் ஷால் வெக்கேட் இஸ் ஹர் ஆஃபீஸ் இமீடியட்லி. எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்னாலே தப்பா இருக்கும். இமீடியட்லி பண்ண சொல்லுவாங்க. கிடையாது. அடுத்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகணும். அதுல இருந்து ஒரு ஸ்பீக்கர் வரணும். அது வரைக்கும் இவங்க தான் இருக்க போறாங்க. ஸோ ஆப்ஷன் 1 only இஸ் கரெக்ட். 47th 48th பாருங்க. With reference to the election of the President of India, consider the following statements. President பத்தி பேசுறாங்க. The value of the vote of each MLA varies from state to state. கண்டிப்பா மக்கள் தொகை வேற வேற இருக்கும். அப்போ வந்து ஒரு எம்எல்ஏக்கும் இன்னொரு எம்எல்ஏக்கும் அதே வேல்யூ இருக்காது. மக்கள் எவ்வளவு மக்களா அவங்க ரெப்ரசன்ட் பண்றாங்கறத பொறுத்து மாறும். ஓகே. ஸோ தப்பான ஸ்டேட்மெண்ட். சாரி வேரிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்க. The value of the vote of MPs of the Lok Sabha is more than the value of the vote of the MPs of the Rajya Sabha. கிடையாது. எம்பிக்கு எல்லாத்துக்குமே ஒன்று தான். ஓகே. இது தப்பான ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 49th கொஸ்டின் பாருங்க.
With reference to the Constitution of India, consider the following statements. No High Court shall have the jurisdiction to declare any central law to be constitutionally invalid. அப்படி கிடையாதே. ஹை கோர்ட் வந்து சொல்லலாமே. இது தப்பான ஸ்டேட்மெண்ட். ஓகே. கேட்டிருக்கிறது கரெக்ட் கேட்டு அடுத்து பாருங்க. An amendment to the Constitution of India cannot be called into question by the Supreme Court of India. கேட்கலாம் சுப்ரீம் கோர்ட். உரிமை இருக்கு. இந்த மாதிரி ஜுடிஷியரியோட பவர் எல்லாம் கர்டைல் பண்ணது யார் பீரியட்ல? இந்திரா காந்தி பீரியட்ல. ஓகே. பட் அதெல்லாம் திருப்பி வந்து 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல எதெல்லாம் கம்மி பண்ணாங்களோ 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் வந்து திருப்பி என்ன பண்ணிருக்கு? எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை ரெஸ்டோர் பண்ணியிருக்கும். அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல கேட்டிருக்கிறது வந்து கரெக்டான ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. ஓகே. cannot be கால்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆனா வந்து அவங்க வந்து கால் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட் வந்து கூப்பிடலாம். ஸோ நன் ஆஃப் த அபவ் இஸ் த ஆன்சர். நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கரெக்டா பண்ணிட்டேன். பட் இங்க டிக் பண்ணியிருக்கேன். அதனால வந்து கரெக்டா புரிஞ்சுக்கங்க. லாஸ்ட் கொஸ்டின். In the election for Lok Sabha or State Assembly, the winning candidate must get at least 50% of votes polled to be declared elected. அப்படியா நடக்குது? 60%, 70%, 50% ஓட்டு கூட வந்து என்ன ஆகுது? அவ்வளோதான் வந்து போலே பண்றாங்க. ஓட்டே போடுறாங்க. எத்தனை பேர் நீங்க லீவ் விட்டா போய் ஓட்டு போடுறீங்க? இல்ல சும்மா இருந்துறீங்கல்ல நெறைய பேர். ஸோ இது தப்பு. மெஜாரிட்டி யார் ஓட்டு எடுக்கிறாங்களோ அவங்க தான். அப்ப இது தப்பு. அடுத்து பாருங்க. அக்கார்டிங் டு த ப்ரொவிஷன்ஸ் லேட் டவுன் இன் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இன் Lok Sabha, the speaker's post goes to the majority party, deputy speaker goes to the opposition. இப்ப அப்படியா நடந்துச்சு? 2யுமே பிஜேபியே வச்சுக்கிட்டாங்கல்ல. ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர். அவங்க வந்து என்ன குடுக்கல? ஆப்போனன்ட் இதுக்கு குடுக்கல. அது ஒரு மரியாதை நிமித்தமா குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது கான்ஸ்டிடியூஷன்லலாம் சொல்லப்படல. இதுவும் தப்பு. ஸோ இதுக்கும் ஆப்ஷன் நன் ஆஃப் த அபவ். ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். ஓகே. இதே மாதிரி இந்த சீரிஸ்ல அடுத்தடுத்து வரப்போகுது. 8th எக்ஸாம் எழுத போறீங்க. ஸ்டே டியூன். டெர்சாகி இன்ஸ்டிடியூட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.